தெரியும். அந்த அந்த விடயம் ஐநா சபைக்கு போன போது இலங்கை அந்த ஒரு அர்ஜென்டினாவின் தீவு யாருக்கு சொந்தம் என்பது பற்றிய வாக்கெடுப்பில் இலங்கை பிரித்தானியாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது. 83ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட ஜூல கலவரத்தின் பின்னர் இலங்கைக்கு எதிராக ஒரு பிரேரணையை இந்தியா கொண்டு வந்தது. இலங்கைக்கு எதிராக அதை வழிமொழிந்த நாடு அர்ஜென்டினா. அந்த பகையை அர்ஜென்டினா தீர்த்து கொண்டது. இதெல்லாம் வரலாறுகள். ஆகவே அந்த நீர்மூழ்கி கப்பல் 82ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் நீர்மூழ்கி கப்பல் அர்ஜென்டினா கப்பலை மூழ்கடித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது யுத்த பிரயத்துக்கு அப்பால். ஆகவே இப்பொழுது இதுக்குள்ள இலங்கை சிக்கி இருக்கின்றது. இப்போ வந்த தகவல் இன்னொரு கப்பலும் இலங்கை கடற்பரப்பில் அந்த பிரத்யேக பொருளாதார வலயத்தில் நிற்கின்றது ஈரானிய கப்பல். ஏன்னா ஈரானுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை, கடலில் கப்பல் நிறுத்தி வைத்திருந்தால் அமெரிக்க தாக்குதலுக்கு அது உள்ளாகும். ஆகவே ஈரானுக்கு தன்னுடைய கப்பலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே சர்வதேச கடற்பரப்பில் இருந்தாலும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டுக்குள்ள வரும்போது பாதுகாக்கலாம் என்று ஈரான் நினைக்கக்கூடும். ஆகவே இலங்கை ஒரு நட்புறவான நாடு என்ற ரீதியில ஈரான் அணுகினாலும் இலங்கை ஒரு மிகப்பெரிய சிக்கட்டான நிலைமையில் இருக்கின்றது என்றால் ஈரான் பக்கம் போனால் அமெரிக்காவுக்கு கோவம், அமெரிக்கா பக்கம் போனால் ஈரான் கோவம் என்ற இக்கட்டான நிலைமையில இலங்கை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சிக்கலான நிலைமை தான்.